வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஆப்பிரிக்காவை வெறும் மூலப்பொருட்களின் ஆதாரமாக கருதாமல் மதிப்பு உருவாக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு கண்டமாக கருத வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நமீபியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் பூர்வீக அடையாளங்களை பாதுகாக்கும் அதே வேளையில் கூட்டாண்மை மூலம் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நமீபியாவின் சுகாதார உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்துவது குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ராஞ்சியில் நடைபெறும் 27வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்ற உள்ளார். இக்கூட்டத்தில் ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 4 கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த 70 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். குஜராத் மாநிலம் வதோரா மாவட்டத்தில் நேற்று கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்து, பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்க நிலவரங்கள் குறித்து மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையே மத்திய கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவேடியாவில் இன்று தொடங்க உள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருமலை தாயார் நகர், சிவகாமி நகர், மூலக்குளம், உழவர்கரை, தியாகப்பிள்ளை நகர், அபிராமி நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி கிரிக்கெட் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டியில் இன்று இந்தியா, இங்கிலாந்து அணிகள் லார்ட்ஸ் மைதானத்தில் மோதுகின்றன. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.